நிகழ்ந்திருக்கவே கூடாத ஒரு பெருந்துயரம் கரூரில் நிகழ்ந்துவிட்டது. கர்ப்பிணி பெண்ணின் தந்தை, குழந்தைகள், பெண்கள் என கிட்டத்தட்ட 39 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அது தொடர்பான நேரலையை பார்த்து வருகிறோம். நேரலையை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்பு இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கரூரில் விஜயின் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல். குழந்தைகள், பெண்கள் உட்பட 39 பேர் உயிரிழந்த சோகம். கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 39 பேரின் உடல்களும் அடையாளம் காணப்பட்டன. பிரேத பரிசோதனைக்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைப்பு. கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்த 95 பேர் மருத்துவமனைகளில் அனுமதி. 17 பேருக்கு தீவிர சிகிச்சை. கூட்ட நெரிசல் தொடர்பாக முதலமைச்சரிடம் அறிக்கை கேட்டுள்ள ஆளுநர் ஆர்.என். ரவி. என்ன நடந்தது என்பது விரிவாக விளக்கமளிக்க அறிவுறுத்தல். கூட்ட நெரிசலை தொடர்ந்து தாவேக மூத்த நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை. சுற்றுப்பயணங்களை தற்காலிகமாக ரத்து செய்திருப்பதாகவும் தகவல். தாவேக தலைவர் விஜயின் வீட்டிற்கு கூடுதல் பாதுகாப்பு. மத்திய பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் கூடுதலாக 5 சிஆர்பிஎஃப் வீரர்கள் வருகை. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், ஐடி பிரிவு இணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு. 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தது காவல்துறை. கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 39 பேருக்கு இரங்கல். கரூரில் கடைகளை அடைத்த வணிகர் சங்கத்தினர். சென்னையிலிருந்து நள்ளிரவில் புறப்பட்டு அதிகாலை சென்று உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். காயமடைந்தவர்களிடம் நலம் விசாரித்து ஆறுதல் கூறினார். கரூரில் நடந்தது கொடூரமானது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேதனை. அரசியல் கட்சி கூட்டத்தில் இத்தனை பேர் இருந்தது இதுவரை நடக்காதது என்றும் பேட்டி. ஒரு அரசியல் கட்சி நடத்தின கூட்டத்தில் இத்தனை பேரை இழந்த துயரமான சம்பவம் என்பது இதுவரை நடக்காதது, இனிமேல் நடக்கக்கூடாதது. கரூர் நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்த நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. ஆணைய அறிக்கை அடிப்படையில் நடவடிக்கை என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. ஆணையம் சொல்லுகிற அந்த அறிக்கையின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். யாரு கைது செய்யப்படுவார், யாரு கைது செய்ய மாட்டார், நீங்கள் கேட்கிற எந்த இடத்தோடு கேட்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நான் உட்படுவதற்கு தயாராக இல்லை. கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அஞ்சலி. கரூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரை சந்தித்து நலம் விசாரித்தார். அரசியல் தலைவர்களின் கூட்டங்களின் போது பொதுமக்களை கட்டுப்படுத்த வேண்டியது 2ஆம் கட்ட தலைவர்களின் கடமை. விதிமுறைகளை பின்பற்ற அறிவுறுத்தியதாகவும் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்றோம், சில விஷயங்களை பண்ணாதீங்க, மரத்து மேலே ஏறாதீங்க, பொதுமக்கள் இடையூறா இருக்காதீங்க, இப்படி பல விஷயங்களை சொல்றோம். இதற்கு மேல கட்டுப்படுத்துவது அந்த பர்டிகுலர் இயக்கத்துடைய தலைவருடைய, 2ஆம் கட்ட தலைவர்களுடைய அவங்களுடைய பொறுப்பு. கூட்ட நெரிசலை தொடர்ந்து இன்றும் நாளையும் நடைபெறவிருந்த தமிழ்நாடு அரசின் நிகழ்ச்சிகள் ஒத்திவைப்பு.
ராமநாதபுரத்தில் நாளை மறுதினமும் மேற்கொள்ளவிருந்த பயணத்தை ஒத்திவைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆறுதல். காயமடைந்தவர்களை சந்தித்தும் நலம் விசாரித்தார். தாவேக கூட்டத்திற்கு காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கூட்ட நெரிசல் குறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட பகுதியில் கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசிரவதம் ஆய்வு. தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் பேட்டி. நல்லா இருக்கு. இப்போ இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகுறாங்க. இல்ல அது நான் எல்லாம் பிளேஸ் ஸ்டடி பண்ணிட்டு பேசுறேன். ஓகே ரைட், ஓகே ஸ்டடி பண்ணிட்டு பேசுறேன். ஸ்டடி பண்ணிட்டு பேசுறேன். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக விசாரணை அதிகாரி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், விவரங்கள். கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் பரிதாபமாக உயிரிழந்த விவகாரத்துல தற்பொழுது அந்த வழக்குடைய விசாரணை அதிகாரியாக கரூர் நகர காவல் நிலைய டிஎஸ்பி செல்வராஜ் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். ஏற்கனவே 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையானது தொடங்கியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்துடைய பொதுச் செயலர் ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய சி.டி. நிர்மல்குமார், கரூர் மேற்கு மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய மதியழகன் உள்ளிட்டோர் மீது 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்குடைய விசாரணை அதிகாரியாக நகர காவல் நிலையத்துடைய டிஎஸ்பி செல்வராஜ் நியமனம் செய்யப்பட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார். குறிப்பாக சம்பவ இடத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் அனைத்துமே வீடியோவாக பல காட்சிகள் இருக்கிறது. அதையெல்லாம் ஆய்வு செய்து கூட்ட நெரிசல் எவ்வாறு ஏற்பட்டது,